ஐபிஎல் 2026 சீசன் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு. இதுல ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் டெல்லி கேபிட்டல்ஸை ஒரு ரொம்பவே முக்கியமான 43வது மேட்ச்ல அவங்க வீட்டுல வச்சு சந்திக்க தயாராகிட்டு இருக்காங்க. மே 1ஆம் தேதி ஜெய்ப்பூர்ல இருக்கிற புகழ்பெற்ற சவாய் மான்சிங் ஸ்டேடியத்துல இந்த மேட்ச் நடக்குது. பிளேஆஃப்க்கு போறதுக்கான கடுமையான போட்டியில 2 டீமுமே இருக்கிறதால இந்த மேட்ச் அவங்களுக்கு ரொம்பவே முக்கியம். இந்த 2 டீமுக்குமான போட்டி ஐபிஎல் வரலாற்றுல ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்கு. இதுவரைக்கும் 30 மேட்ச்ல நேருக்கு நேர் மோதி இருக்காங்க. அதுல 2 டீமும் தலா 15 மேட்ச்ல ஜெயிச்சு சமநிலையில இருக்காங்க. அதனால இந்த மேட்ச் அவங்களோட நீண்ட கால போட்டிக்கு ஒரு டை பிரேக்கரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் நல்ல பார்மோட இந்த மேட்ச்சுக்கு களமிறங்குது. இப்போதைக்கு ஐபிஎல் 2026 புள்ளிப்பட்டியல்ல 4வது இடத்துல இருக்காங்க. 9 மேட்ச்ல 12 புள்ளிகள் எடுத்திருக்காங்க. 2026 சீசனுக்கு கேப்டனா நியமிக்கப்பட்ட ரியான் பராக் தலைமையில ராயல்ஸ் டீம் அதிரடி பேட்டிங் மற்றும் கட்டுக்கோப்பான பவுலிங் ரெண்டையுமே வெளிப்படுத்தி இருக்காங்க. அவங்களோட சொந்த மைதானமான சவாய் மான்சிங் ஸ்டேடியம் அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அந்த கிரவுண்டுல 63 ஐபிஎல் மேட்ச்ல 38ல ஜெயிச்சு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. முக்கியமான பிளேயர்கள் நல்லா விளையாடுனதால டீமோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா இருக்கு. இந்த முக்கியமான ஹோம் மேட்ச்ல அவங்க நல்லா விளையாடுவாங்கன்னு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்தவரை ரியான் பராக் ஓட கேப்டன்ஷிப் தான் அவங்களோட 2026 சீசனுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. பராக் 2018ல இந்தியா U19 உலகக்கோப்பை ஜெயிச்ச டீம்ல இருந்தவர். ஐபிஎல் வரலாற்றிலேயே அரை சதம் அடிச்ச இளம் வீரர் இவர்தான். 2024 ஐபிஎல்ல கலக்கலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 573 ரன்கள் குவிச்சார். அதைத் தொடர்ந்துதான் இப்போ கேப்டன் பொறுப்பை ஏத்திருக்கார். அவரோட ஆல்ரவுண்டர் திறமை கூடவே அவரோட சூப்பரான வியூகம் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் ஆர்ஆருக்கு ரொம்ப முக்கியம். அவரோட பேட்டிங்க்கு சப்போர்ட்டா வைபவ் சூரியவன்ஷி ஒரு முக்கியமான பிளேயரா வந்திருக்கார். இப்போ 2026 ஐபிஎல்ல அதிக ரன்கள் எடுத்தவங்க லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கார். 9 மேட்ச்ல 400 ரன்கள் அடிச்சிருக்கார். அதுல ஒரு மேட்ச்ல வெறும் 37 பால்ல 103 ரன்கள் வெளுத்து வாங்கினார். பவுலிங்ல பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா இருக்கார். ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் இவரு. 2023ல ராயல்ஸ் டீம்ல சேர்ந்தவர். 2026க்கும் தக்க வைக்கப்பட்டிருக்கார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் விக்கெட் எடுக்கிற திறமை இதெல்லாம் டீமுக்கு ரொம்ப முக்கியம். டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் அக்சர் படேல் தலைமையில அவங்களோட அதிரடி பிளேயர்ஸ் சோட களமிறங்குது. சவுத் ஆப்பிரிக்கா அதிரடி வீரர் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் 2026 சீசனுக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்து டிசி தக்க வச்சிருக்கு. ஒரு கான்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மரா இருக்கார். 2024ல 378 ரன்கள் 2025ல 450 ரன்கள்னு கலக்கியிருக்கார். ஃபினிஷரா அவரோட ரோல் ரொம்ப முக்கியம். இலங்கை ஓப்பனர் பாத்தும் நிஸ்ஸங்கா 4 கோடி ரூபாய்க்கு கேபிட்டல்ஸ் டீம்ல வந்து 2026ல தான் ஐபிஎல்ல அறிமுகமானார். 7 இன்னிங்ஸ்ல இப்போதே 147 ரன்கள் அடிச்சு டாப் ஆர்டர்ல தன்னோட திறமையை காட்டியிருக்கார். இது மட்டும் இல்லாம நிதிஷ் ராணா லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் இவரு. மற்ற டீம்களுக்கு டைட்டில் ஜெயிச்சு கொடுக்கறதுல இவருக்கு பெரிய ரோல் இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து ட்ரேட் மூலமா 2026 ஐபிஎல்க்கு டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு வந்திருக்கார். பேட்டிங் லைனப்க்கு அவரோட அனுபவமும் டீமோட பலமும் இப்போ இன்னும் அதிகமாயிருக்கு. இந்த ரொம்ப முக்கியமான மேட்ச் நடக்கிற சவாய் மான்சிங் ஸ்டேடியம் அதோட பேலன்ஸ்டு பிட்ச்க்கு பெயர் போனது. ஆரம்பத்துல பவுன்ஸ் இருக்கும். மேட்ச் போக போக ஸ்பின்னர்ஸ்களுக்கு நல்ல ட்ரீப் டர்ன் கிடைக்கும். இங்க பவுண்டரிகள் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதனால மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் இன்னும் அதிகமா உள்ள வர வாய்ப்பிருக்கு. வழக்கமா இங்க சாயங்கால மேட்ச்ல பனி விழறதால சேஸ் பண்ற டீம்ஸ் நல்லா பண்ணி இருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இப்போ உடனடியா ஒரு திருப்புமுனை தேவைப்படுது. ஐபிஎல் 2026 சீசன்ல அவங்க கலவையா ஆடிருக்காங்க. முக்கியமா இப்போ சமீபத்துல சில முக்கியமான மேட்ச்ல தோத்திருக்காங்க. பிரஷர்ல மீண்டு வந்து நல்லா ஆடுற அவங்களோட திறமை ரொம்ப பலமான ராயல்ஸ் டீமுக்கு எதிரா ரொம்பவே சோதிக்கப்படும். 2 கேப்டன்கள் அதாவது ஆர்ஆர்க்கு ரியான் பராக் டிசிக்கு அக்ஷர் பட்டேல் அவங்களோட பவுலர்ஸை எப்படி பயன்படுத்துறாங்க பேட்டிங் ஆர்டரை எப்படி மேனேஜ் பண்றாங்கங்கிற அவங்களோட வியூகம் ரொம்ப முக்கியம். இந்த 43வது மேட்ச் 2 டீமுமே பிளேஆஃப்க்கு போறதுங்கிற அவங்க கனவுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால ஐபிஎல் 2026 சீசன்ல அவங்க 2 பேரோட எதிர்காலத்துக்கும் ரொம்ப முக்கியமா அமைய போற ரொம்ப அதிரடியான ஒரு போட்டி கண்டிப்பா இருக்கும்.